ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் ஸ்டாக்கோட ஹெச்எல்சி அந்த டீமோட ட்ரேடிங் அப்படிங்கிறது லைவில் எப்படி இருந்தது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில லெவல்ஸ் கொடுத்துருப்போம். யாருக்காக அப்படின்னா, யூடியூப்பில் தமிழ் ஸ்டாக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 18 ருபீஸ் சில்வர் மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சில லெவல்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், தென் அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லாம் லெவல்ஸ் என்ன பார்த்துருங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன பார்த்துடலாமா? ஸோ நம்ம சொன்னது என்னென்னா 850 அப்படிங்கிறது 98 பிலோ இருக்கும்போது 23,900 கால் ஆப்ஷனும் 23,850 கால் ஆப்ஷனும் 150 அபோவ் இருந்துச்சுன்னா பை போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 98லேருந்து கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் பிலோ போயும் 900 கால் ஆப்ஷனுங்கிறது 150 ரீச் தான் இருக்கானே தவிர அதுக்கு மேலே போகவே முடியல. அப்போது இந்த பிளேசஸ்கில் போகும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஒரே ஒரு என்ட்ரி கிட்டத்தட்ட 37 பாயிண்ட் கிடச்சிருந்தாலும் 23,900 கால் ஆப்ஷனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியல. அப்போ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 150 லெவல்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டை திருப்பிட்டான். சிம்பிள் லாஜிக் பாருங்கள். ஸோ இந்த லாஜிக் பேர் நம்ம டீட்டெயிலாக வந்து ஹெச்எல்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அட்வான்ஸ்டு 2.0. ஓகேங்களா? ஹெச்எல்சியோட 2.0 ஆக்சுவலி அது. ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இன்றைக்கான லெவல்ஸ் என்ன பண்ணலாம்? ஸோ இன்றைக்கி நம்ம 23,700 கால் புட்டுங்கிற 2 ஸ்ட்ரைக் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 23,700ங்கிற கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 90 ரூபாய்க்கு பிலோ அப்படிங்கிறது போச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,700 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 160 இல்லை 180 அப்படிங்கிற ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 180ங்கிறது தாராளமாக இருக்கலாம். 180 அபோவ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 90 பிலோ இருக்கும்போது அவன் 180 அபோவ் இருந்தால் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவனுக்கு இருக்கும். அப்படி இல்லைனா அவுட் மணி கான்செப்டில் ஸோ இந்த 23,600 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் 140 அபோவ் அப்படிங்கிறது ட்ரேட் ஆகணும். அப்போது ஒரு அட் மணியில் 90 பிலோ ட்ரேட் ஆகும்போது அவுட் த மணி இருந்து 140 அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ட்ரேட் ஆகாது. பார்த்தீங்களா? ஸோ அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி அவன் தான் மூமெண்ட் கொடுப்பான். இன்கேஸ் இவன் 90 பிலோ போய் 140 அபோவ் போக முடியலன்னா மார்க்கெட் எக்ஸாக்ட்லி அங்கேருந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுக்கலாம் என்னங்கிறது நம்ம கம்மிங் சாட்டர்டே சண்டேல வந்து சில்வர் மெம்பர்ஸ்க்கு யூடியூப் லைவ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே. இப்போ கண்டிப்பாக லெவலெலாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ நம்ம சொன்ன 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். 23,700 23,600 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஒரு அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஒரு அவுட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதில் நம்ம சொல்லியிருந்த ஹிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 90 பிலோ இருக்கும்போது இவன் 140 அபோவ் இருந்தானா மேலே போகும். போயிட்டானா 63 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு தேவையானதாக இருக்கும். நிஃப்டிலேருந்து 30 பாயிண்ட்டுக்கும் 20 பாயிண்ட்டுக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 60+ பாயிண்ட்ஸுங்கிறது ஃபஸ்ட் டேல முடிஞ்சிருச்சா? ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அப்படி உல்ட்டா. ஸோ இவன் 140 பிலோவும் இவன் 90 அபோவும் இருக்கான். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். அதுவும் போயிடுச்சா? 71 பாயிண்ட்டுங்களா? அப்போது ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு 60+ பாயிண்ட்டும் ஆஃப்டர்நூன் ஒரு 70+ பாயிண்ட்டும் சாலிடாக எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இது வந்து இன்றைக்கி நம்ம கேப்சர் பண்ண பாயிண்ட்டாக இருந்திருக்கு. பட் இந்த பாயிண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னெல்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது டீட்டெயிலாக சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த 90 இந்த 140 இது மாதிரி லெவல்ஸ் வந்து நம்மளோட சில்வர் மெம்பர்ஷிப்பில் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் சில்வர் மெம்பரில் ஒரு 8 o'clock அந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். 90% வந்து மார்க்கெட் அதை பொறுத்து தான் ட்ராவல் ஆகும். அதில் தான் ட்ரேடும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் கன்சல்டேட்னா அது அங்கே சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்கும். அதுவும் நம்ம இதனால் ஃபைன் பண்ண முடியும். இதை பற்றி டீட்டெயில் அனலைஸ் நியூ இயர் அன்னைக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது நியூ இயர் நெக்ஸ்ட் டேங்கிறது நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். டெய்லி அதை பற்றியான போஸ்ட் மார்க்கெட் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுத்ததுங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்குமே நீங்கள் நினச்சிருப்பாங்க மார்க்கெட் வந்து ஓபி ஃபெயில்ட் ஆகிட்டானே, அப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே போயிட்டு இது வந்து பிரேக்கர் பிளாக் கண்டிஷன் தானே, அப்போ மார்க்கெட் ஃபுல்லாக அங்கே தானே போயிருக்கணும், ஏன் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சு? அதுக்கு இன்றைக்கி மார்னிங் சில்வர் மெம்பருக்கு நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்போம். என்ன சொல்லியிருந்தோம்? கோல்டு மெம்பர்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம விஷயத்தை நோட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். மினிமம் இங்கேருந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் டார்கெட் போகுங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எங்கே ப்ரோ சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஜனவரி ஃபஸ்ட் வீக் செல்லர்ஸ் கேம் பிளானில் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை பார்த்தால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 621 500 ரேஞ்சஸ்லேருந்து ஒரு 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் எனக்கு புல்லாக மாறினா கூட அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடும். இது நம்ம இன்றைக்கி கொடுக்கல, இன்றைக்கி காலையில் கொடுத்து சாயங்காலம் சொல்லலை. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த லெவல்ஸுங்கிறது கொடுத்துட்டோம்.
3 days ago. ஓகேங்களா? மார்க்கெட் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 23,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியாச்சு, இந்த பிளேசஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகுங்கிறத சொல்லியாச்சு. முடிஞ்சு போச்சு, சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? ஸோ அப்போது அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கான வியூ ஆஃப் என்ட்ரி கிடச்சிருக்காங்கிறத பார்த்துடலாம். 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரில் என் நம்பர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது, எப்படி இந்த என்ட்ரி கிடச்சிருங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்லியோட ஜோனுங்க 23,500 23,621. ஓகேங்களா? இந்த பிளேசஸ்க்கு மார்க்கெட் வந்துட்டான். மார்க்கெட்டோட கரண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. அப்போ இந்த பியரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே டிமாண்ட் ஜோனை நோக்கி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் டிமாண்ட் ஜோனுக்கு தான் போனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்டோட டிமாண்ட் என்ன பண்ணிட்டா, ஃபெயில்ட் ஆகிட்டான். ஓகேங்களா? அட் சேம் டைம் இந்த 1 ஹவரோட ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரோட ஜோன் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னுமே அது டேப் ஆகலை. அட் சேம் டைம் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியது தான் எஸ்எம்சி கான்செப்டில் ஒரு ப்ரீவியஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் எடுத்து கீழே விடும், ப்ரீவியஸோட லோ பிரேக் அவுட் பண்ணால் பையிங் எடுத்து மார்க்கெட் மேலே போகுங்கிற லாஜிக்கல் திங்கிங் தான். ஓகேங்களா? நம்ம புதுசாக எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு விஷயத்தெலாம் கொண்டு வரல. பல சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் அங்கே பழம் சாப்பிட்டு கொட்டையை போட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அந்த பழத்தை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளோட வீக்லியோட ஜோன் இருக்குது. ஒன்ஸ் இந்த வீக்லியோட ஜோன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டான். ஸோ வீக்லியோட ஜோன் பிரேக் அவுட் பண்ணிட்டான். அப்போ உடனே இங்கே வந்து செல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல, ஒரு 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு 5 மினிட்ஸோட ரிவர்சல் பேட்டர்னோ இல்லை ஒரு 15 மினிட்ஸோட ரிவர்சல் பேட்டர்ன் எது கிடைச்சாலும் ட்ரேட் பண்ணலாம். ஆர் பேஸ் பிரேக் அவுட் ஆனாலும் நீங்கள் பையை பற்றி யோசிக்கணும். இந்த இடங்கிறது பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி யோசிக்கணும். இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் திரும்ப வரும்போது செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம எங்கே சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்த கோல்டு மெம்பர்ஸுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கோல்டு மெம்பர்ஸுங்க. வீக்கெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிஃப்டிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செல்லிங் ஏரியாவும் பையிங் ஏரியாவும் கொடுத்துருவோம். இது 52 வாரத்தில் 42 வாரம் அப்படிங்கிறது சக்ஸஸை கொடுக்கும் இயர் ஆன் இயர். ஓகேங்களா? இது ஒரு ஹெல்த்தியான பொசிஷனல் ட்ரேடருக்கு ஹெல்ப் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் ட்ரேட் பண்ணால் போதுங்கிற நிகழ்ச்சிகளே இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் கிடச்சி பாருங்கள் நம்மளுக்கு. அப்பா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி மார்னிங் ஸ்டாருங்க. இந்த மார்னிங் ஸ்டார் போட்டதுக்கு அப்புறமே மார்க்கெட்டோட மொமெண்டம் திரும்பிடுச்சு. எதை நோக்கி திரும்பிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே நோக்கி தான். ஓகேங்களா? ஸோ 50 மினிட்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான பேஸஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ 50 மினிட்ஸோட பேஸ் பிரேக் அவுட் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஈவன் 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாஸ்ட்டு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலை. இந்த இடத்துல இதுதான் நம்மளோட லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டில். அந்த லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டோட ஹை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகிருக்கான். அப்போ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா மேபி நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகேங்களா? தென் ஃபைனலி மார்க்கெட் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனது. மேபி இந்த பார் ரிப்ளை பார்க்கும் உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்க. பட் லைவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரே நாளில் வராது. ஒவ்வொரு நாளும் நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடியதான் வரும். ஸோ எப்போவுமே ட்ரேட் பண்ணிக்கிட்டே ப்ராஃபிட் லேர்ன் பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா கொஞ்சம் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது நிப்பாட்டணும். ஏன்னா சிலர் வீடியோ பார்த்து உடனே இன்ஸ்பயர் ஆகிட்டு போய் ட்ரேட் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளே ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இந்த 2 லெவல்ஸ் போனால் தான் நடக்குன்னு. அப்போ இந்த லெவல்ஸ்க்குள்ளே என்ன ஆக்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த லெவல்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மேக்ஸ் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட்டு, அதுவும் நம்மளுடைய வீக்லியோட ஜோனில் ஃபிபனாச்சி போடுறோம். அப்போ மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எங்கே போகும், நம்மளோட ஃபிபனாச்சி சீரிஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரெண்ட் பேஸில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தென் தேர்ட் பாயிண்ட் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல கூடிய 1.68 தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட் போகும். அப்போ இந்த 1.68ங்கிறது மினிமம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்டுங்க. எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு வீக்லிக்கான டார்கெட் கிடைக்குதுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அழகாக நீங்கள் ஒரு ஹெட்ஜிங்கை போட்டு வைக்கலாம். ஹெட்ஜிங் எப்படி போடுறது அப்படின்னா 23,500 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அது கீழே 23,450 இல்லை 400ங்கிற புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணிவிட்டு, மார்க்கெட் வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் வேல்யூ வந்து ஹைவாக இருக்குது அப்படின்னா 23,650 புட்டை செல் பண்ணுவேன். இல்லைனா இதே இடத்துல பை பண்ணிவிட்டு ஃபியூச்சரை நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். பட் ஃபியூச்சரோட குவான்டிட்டி இன்னும் சேஞ்சஸ் ஆகலாம், அது என்னன்னு தெரியல. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா டெஃபினட்டாக போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது அடுத்த லெவல் தான். அந்த லெவலுங்கிறது தான் நம்மளுடைய இந்த 1.68 லெவல். ஓகேங்களா? ஸோ அதை இப்போ நீங்கள் மார்க்கெட் அடிச்சதா அடிக்கலையா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா
ஆஃப்டர் 1 o'clock என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் அழகாக டேப் பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ, இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்குது, ப்ரீமியம் எனக்கு டிகே ஆயிருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் ப்ரோ அப்படின்னா நம்மளை ஸோ அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் உங்களோட ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுபடி என்னாச்சு, எனக்கு மார்க்கெட் கண்டினியூஸாக போயிட்டு நம்மளோட டார்கெட் அடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் டைம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்டில் டார்கெட் அடிக்கிறோம், எக்ஸாக்ட்லி டார்கெட் அடிச்சிருச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா மார்னிங் இட் செல்ஃப் ஆர் வீக்கெண்ட்லேயே நெக்ஸ்ட் வாரத்துக்கு தேவையானதுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் லாஜிக்கல் திங்கிங்கோட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி இந்த கோல்டு மெம்பர் ஷேர்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்திருக்கும். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 4 ட்ரேடிங்கில் 3 வாரம் சக்ஸஸ் கொடுத்தது, 1 வாரம் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி சக்ஸஸ் கொடுத்துருச்சு. 150 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன ஆஃப் தான். ஓகேங்களா? போகலாம், அவன் மேலே கூட போகலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. 100 to 150 பாயிண்ட் நம்மளுக்கு போதுமானது. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்மளுடைய ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்ட் என்ன கொடுத்துங்கிறத பார்த்துடலாம் தெளிவாகவே. ஸோ இன்றைக்கி ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே ஒரு செட்டப்பு தாங்க. ஸோ அந்த செட்டப் வந்து நம்மளோட நண்பர் வந்து காலையிலே சொல்லிட்டாரு, மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ன ஆக போகுதுங்கிறத சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் மார்க்கெட்டோட மூமெண்டம் இங்கே தான் போகும்னு சொல்லியாச்சு. ஸோ 68 ரூபாயில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் நம்ம பை பண்ணுறோம். நோட் பண்ணி பாருங்கள், அவுட் த மணியை பை பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஸ்கஷனில் நம்மளோட ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்டில். ஸோ அவுட் த மணி 68 ரூபாய்க்கு பை பண்ணுறோம். டார்கெட்டுங்கிறது இங்கே தான் முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ காலையிலே என்ன பண்ணியாச்சு, என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ யாருனாலும் கிளாஸஸ் எடுக்கலாம், பட் கிளாஸ் எடுத்த பீப்புள்ஸுக்கான லேர்னிங் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலோட கொடுக்கும்போது தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். மேபி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளால் ப்ரிப்பேராக சொல்ல முடியாது ஓகே வாங்கன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட மைண்ட் செட்டுக்கும் ஒரு விதமான ப்ராபபிலிட்டியாக தெரியும். பட் நம்மளுடைய இந்த ஹெச்எல்சி அப்படிங்கிறது ப்ராப்பர் ஒன்று தான். நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க, நான் அந்த இடத்துல எக்ஸிட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே யாருமே பெரியவங்க சிறியவங்க கிடையாது, எல்லாமே சமமாக தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்ட் அப்படிங்கிறது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ் ஸ்டாக்கோட 3.0ங்கிற கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருக்கணும். அந்த 3.0 கான்செப்ட்டுங்கிறது எவ்ரி வீக் ஆஃப் மண்டே, ஒவ்வொரு வாரத்தில் மண்டே அப்படிங்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் கிளாஸ் வந்து 6 கிளாஸஸ் இருக்கும். அது போக 1 மந்த் உங்களுக்கு இந்த ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்டோட டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1 மந்த் அப்படிங்கிறது நீங்கள் சைக்காலஜிக்கலாவோ இல்லை உங்களுடைய டெக்னிக்கலாவோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளோட டீம் மெம்பர்ஸ் நான் எல்லாருமே உங்களை ரெடி பண்ணி தான் அனுப்பிவிடுவோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரேடிங்கில் யாரெல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இல்லை ஒரு ப்ராப்பரான கான்செப்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கீழே பின் பண்ணிக்கிற நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு 1 மந்த்தோ இல்லை 3 மந்த்தோ சைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.